सभी वजह से कि हम सब लोग वचन विधान करेंगे हमारे बीच में आज पास्टर पाल देवराज ओडिशा से कैसे ब्रदर। ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆಯಾ? हाँ यस ब्रदर कैसे। ಓಕೆ, ಸೊ ವಿಲ್ ಪ್ರೇ ಅಂಡ್ ಸ್ಟಾರ್ಟ್. हम प्रार्थना करके शुरू करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தோட கத்தாவே நாங்கள் ஜூம் மீட் மூலமாக இணைய திரும்ப செய்து அதற்காக உங்களுக்கு நன்றி. நம்முடைய வசனத்தை கேட்கும்படி எங்களுடைய செவிகளை திறந்தரலும் நம்முடைய சத்தத்தில் எங்களை நினைத்திருக்க கத்தர்கள் இறக்கம் செய்ய முடியாது. எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் போகும் இயேசு நாமத்தில் உங்களுக்கு ஆமென். ஓகே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 23 to 30. आज हमारे लिए परमेश्वर के बाग में मिला हुआ चीज है कि लूका रचित सुसमाचार के अध्याय 4 उसका 23वां पद से हम लोग ध्यान करेंगे। ஓகே, ஸோ இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது இதுக்கு மேல உள்ள வசனத்துல இருந்து வாசித்தோம்னு சொன்னா அந்த சம்பவத்தை நம்ம வந்து சரியா புரிந்து கொள்ள முடியும். तो ऊपर से लेकर जब हम ध्यान करते हैं तो ये सारे घटनाओं को हम अच्छे से समझ सकते हैं। நான் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வராரு, நாசரேத்துக்கு. प्रभु यीशु मसीह अपने खुद के गांव आ रहे हैं नाजरेत को। ஸோ அங்க வந்து அங்க உள்ள அந்த ஜெப ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. वो आते हैं और प्रार्थना का सभा में वहां पर वो बैठ जाते हैं। ஸோ அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து அந்த வேத பகுதியை வாசிக்கிறதுக்கான ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. और जब यीशु मसीह वहां पर बैठते हैं तो यशायाह भविष्यद्वक्ता की किताब को उनके हाथों में देते हैं पढ़ने के लिए। ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த கொடுத்த வேத பகுதியை வாசிச்சுட்டு போய் உட்கார்ந்துடுறாரு. प्रभु यीशु मसीह गया यशायाह नबी का उस भाग को पढ़कर वो जाके बैठ जाते हैं। அப்புறம் அவங்க எல்லாம் வந்து அவரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு இந்த வசனம் வந்து உங்க முன்னாடி நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. जब सब लोग देख ही रहे थे तो यीशु मसीह ने उन सभी को देख के एक बात बोलते हैं कि आज ये बात पूरा हो चुका है। ஸோ அங்க உள்ள ஒரு சில மக்கள் அந்த வசனங்களை கேட்டு வந்து அவருக்கு நற்சாட்சி கொடுக்குறாங்க. तो कई सारे लोग जो है कुछ लोग हैं उस बात को सुनकर वो यीशु मसीह के ऊपर बहुत ही गौर लगाते हैं। ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம், இவன் வந்து யோசேப்பினுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லி. तो कुछ लोग वहां पर थोड़ा सा शंका करते हैं कि ये तो यूसुफ का बेटा है ना। ஸோ அந்த சந்தேகமான வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா தான் இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள பார்த்து சொல்ற அந்த வேத பகுதியை நம்ம வந்து இந்த 23வது வசனத்துல இருந்து பார்க்க முடியும். तो जो वो शंका करते हैं वही चीज को हम 23वां पद से हम लोग ध्यान कर सकते हैं। அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து 2 உதாரணத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து சொல்றாரு. प्रभु यीशु मसीह पुराने नियम से 2 बातों को लेकर बताते हैं। எப்படி வந்து பழைய ஏற்பாட்டிலேயே வந்து இஸ்ரேல் மக்கள் உண்மையான ஊழியக்காரங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாததுனால மற்றவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு. तो यीशु मसीह ने यहाँ पर उन लोगों को याद दिलाना चाहते हैं कैसे इजराइल के लोग परमेश्वर के नबियों को स्वीकार नहीं किया गया और वो उनका मिलने वाला जो उद्धार है वो किस। ஸோ இந்த உண்மையான ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கறது வந்து ஆதியாகம புஸ்தகத்துல இருந்தே வந்து ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். तो सच्चा सुसमाचार को और सही प्रचारकों को उत्पत्ति से लेकर ही हम देख सकते हैं कि स्वीकार नहीं किया जा रहा था। ஸோ காயின் ஆபேல வெறுத்ததுல இருந்தே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ நன்மையையும் சத்தியத்தையும் வந்து இந்த உலக மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது.
क्योंकि कैन ही सबसे पहले हाबिल को स्वीकार नहीं कर पाया। ठीक उसी प्रकार आज खरी चीज को और सही व्यक्ति को दुनिया स्वीकार नहीं कर सकती है। இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம இயேசுக்கு சொன்ன அந்த 2 உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு முதல்ல வந்து எலியா தீர்க்கதரிசி. तो सबसे पहली बात यह है कि हम नबियों के अगर चरित्र को देखते हैं, सबसे पहले वहां पर एक एलिया भविष्यद्वक्ता आता है। அந்த எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல நம்ம எல்லாரும் தெரியும் 3 வருஷம் வந்து மழை இல்லாதனால பஞ்சம் உண்டாச்சு. एलिया भविष्यद्वक्ता के समय में आप देख सकते हैं कि 3.5 साल तक उधर बारिश नहीं आए। ஸோ அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கிறதுக்காக இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு இடத்துக்கு அங்க உள்ள ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புறாரு. तो एलिया को पोषण करने के लिए परमेश्वर ने वहां पर इज़राइल के शहर से बाहर रहने वाले एक विधवा के घर भेज देते हैं। वहां पर उसको पालन पोषण हुआ जाता है। ஸோ நமக்கு தெரிஞ்சக்கூடிய சாரிபாத்ல இருக்கிற அந்த விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. तो हम सब लोग जानते हैं कि चरप्ता शहर है था, शरत शहर था वो। ஸோ அந்த நேரத்துல இஸ்ரேல் தேசத்துல நிறைய கஷ்டப்பட்ட விதவைகள் இருந்தாங்க, கஷ்டப்பட்ட மக்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க யார் இடத்துலயும் ஆண்டவர் வந்து எலியா தீர்க்கதரிசியை அனுப்பல. அதற்கு மாறா இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியில அனுப்புறாரு. तो देखिएगा, इसराइल देश के अंदर बहुत सारे विधवे लोग थे। बहुत तकलीफ में रहा करते थे। बहुत सारे वहां पर भी ऐसी परिस्थिति था, लेकिन परमेश्वर ने उनके पास ना भेजे, बल्कि उस शहर के इसराइल देश के शहर के बाहर रहने वाले उस विधवा के पास ही परमेश्वर भेज देते हैं एलिया को। ஸோ காரணம் அவங்க வந்து எலியா தீர்க்கதரிசியை வந்து ஏற்றுக்கொள்ளல. इसका सबसे बड़ा कारण ये था कि उधर के लोग जो है एलिया भविष्यद्वक्ता को स्वीकार नहीं किए थे। ஆகாப் தீர்க்கதரிசியின் காலத்து ஆகாப் ராஜாவுடைய காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா எலியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை வந்து ஆகாப் எவ்வளவு தூரத்துக்கு மதித்தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம். तो हम सब लोग जानते हैं कि एलिया आहाब राजा के समय में एलिया के बातों को कितने वो लोग स्वीकार किया करते थे, नहीं करते थे, विरोध करते थे, जानते हैं। ஸோ ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா எலிசா தீர்க்கதரிசி. दूसरा हम देखते हैं कि एलिशा भविष्यद्वक्ता के बारे में। ஸோ அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம். सब लोग जानते हैं उनके बारे में। ஏன்னா நம்ம பாட்டு கூட பாடுவோம். हम उनके विषय में गाना भी गाते हैं। துக்கி லகாய். ब्रदर, ஓகே. डुबकी ಅದೇ लगाए। हाँ ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಆಡ್ತಾರಲ್ಲ. हाँ 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 हाँ, ओके ओके, ஓகே. एलिशा नाम उनके पास। हाँ। ஓகே. ஸோ நம்ம இதை சம்பவத்துல பார்க்கும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து இஸ்ரேல் நாட்டிலே வந்து குஷ்டரோகிகள் இருந்தார்கள். तो एलिशा के समय में भी उन दिनों में बहुत सारे इज़राइल देश में कोढ़ी लोग थे। ஸோ குஷ்டரோகிகள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். 4 பேர் கன்ஃபார்மா இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். कितने लोग थे वो तो हमको गिनती नहीं, लेकिन कम से कम 4 लोग वहां पर थे। ஏன்னா அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேசத்துல ரொம்ப பஞ்சம் உண்டானதுனால விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போச்சு. क्योंकि जब दूसरे राजाओं के किताब को पढ़ते हैं तो वहां पर जब अकाल आ जाता है तो वहां पर कोई काम धंधा नहीं रहा उन लोगों के लिए। ஸோ அப்போ வந்து ராஜா வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட ஆள் அனுப்பி இந்த நிலைமை எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். तो राजा क्या करते हैं, एलिशा नबी के पास कुछ लोगों को भेजते हैं और ये परिस्थिति कैसे ठीक हो जाए करके वो भेज देते हैं पूछने के लिए। அப்போ எலிசா தீர்க்கதரிசி வந்து நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு எல்லா விலைவாசியும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி வந்து மெசேஜ் சொல்லி அனுப்புவாரு. सर, रिपीट ಮಾಡಿ ब्रदर।
அப்போ எலிசா தீர்க்கதரிசி நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு வந்து எல்லா விலைவாசியும் கம்மியாயிரும். நீங்க 7ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு வந்து எல்லா விலைவாசியும் குறைஞ்சிரும் அப்படின்னு तो சொல்லி एलिशा जो சொல்லுங்க. तो एलिशा उन लोगों को बोल के भेज देते हैं कि कल तक जो है जितना भी इसका दाम है वो सब घट जाता है। ஓகே. ஸோ அப்போ அந்த சம்பவம் எப்படி நடைபெறுது அப்படின்னு சொன்னா, அந்த சமரியாவுக்கு விரோதமா வந்திருந்த அந்த ராஜாக்கள் வந்து ராத்திரியோட ராத்திரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. तो वहां पर इजराइल के राजा लोग जो है उधर के गठन ऐसे होता है कि सब कुछ छोड़ के वहां के राजा लोग क्या करते हैं, तितर बितर हो जाते हैं। அப்போ அங்க வந்து ஒரு 4 குஷ்டரோகிகள் வந்து பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறாங்க. तो वहां पर शहर के बाहर 4 कोढ़ी लोग थे। அந்த குஷ்டரோகிகள் வந்து நம்ம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நாம என்ன பண்ணலாம்? எழும்பி போவோம். அந்த சீரிய இருக்கிற அந்த பாளையத்தண்டைக்கு போவோம். அவங்க சாப்பாடு குடுத்தா சாப்பிடுவோம். இல்ல அவங்க நம்ம சாவடிச்சா சாவோம். तब वो शहर के बाहर रहने वाले कोढ़ी बीमार रहने वाले लोग ये सोचते हैं कि हम सीरिया शहर को जाएंगे, वहां पर खाना मांगेंगे। अगर वो देते हैं तो खा लेंगे, अगर नहीं देते हैं, अगर वो हमें मार देते हैं तो हम मर जाएंगे, ऐसा बोलते हैं। இங்க இருந்தா நம்ம பட்னியா சாவ போறோம். அங்க போனா அவங்க கையில சாவ போறோம். वो ये ऐसे बोलते हैं कि हम यहाँ पर रहेंगे तो भूखे मर जाएंगे, तो वहां पर जाएंगे तो वो लोग हमको अपने से मार देते हैं। அப்ப அவங்க அங்க 4 குஷ்டரோகிகள் போறத நம்ம பார்க்கிறோம். तो वहां पर 4 कोढ़ी लोग जाने का देख सकते हैं। ஸோ அவங்க கூட எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து சுகமடைய வேண்டி வரல. तो वहां पर एलिशा नबी जो है वो लोग एलिशा नबी के पास नहीं आए हैं अपने आप को चंगा पाने के लिए। ஆனா சீரியா தேசத்துல உள்ள படை தளபதி நாமான் வந்து குஷ்டரோகிகள் வந்து சுகமடைய வேண்டி வரான். तो सीरिया देश के जो सेनापति है वही आ जाता है एलिशा के पास चंगा होने के लिए। ஸோ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பல நேரங்கள்ல மக்கள் உண்மையான ஊழியர்களை அடையாளம் கண்டு கொள்றதுலயும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதிலையும் வந்து தயங்கி இருக்கிறாங்க. तो सही लोग जो है वो सारे निशानों को पता करने के लिए, सही चीज को समझने के लिए बहुत ही विलंब कर लेते हैं। ஸோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் வந்து இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சு வந்தப்போ அவருடைய சொந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை வந்து இவர்தான் மேசியா அப்படிங்கறத அவரை வந்து அறிந்து கொள்ளல. तो यीशु मसीह के समय में भी उनके खुद के लोग भी वो नहीं पहचाने कि यही एक मैसाया है, और वो उधर के लोग भी नहीं स्वीकार पाए। ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ வந்து அவங்க சந்தேகப்படுறாங்க. तो उस जगह में प्रभु यीशु मसीह के ऊपर शंका करते हैं। அவர் இந்த 2 உதாரணத்தை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ண போனாங்க, அவரை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ये 2 उदाहरण जैसे बोला जाएगा, वैसे उधर के सभी लोग यीशु मसीह को चट्टान से ढकेल कर मारने के लिए वो साजिश करते हैं। ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறாரு. तब यीशु मसीह ने उस जगह से चला जाते हैं। ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பேசேஜ். तो यही हमारे लिए आज दिया गया एक संदर्भ था। ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ உண்மையான ஊழியர்களை, உண்மையான வசனத்தை போதிக்கிறவர்களை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தவறி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளலாம். तो खरी शिक्षा को या खरी शिक्षा को देने वाले सही सेवकों को आज की दुनिया जो है ना पहचानता है, ना उनको सही से स्वीकार करता है। ஸோ இன்னைக்கும் நம்ம அதே சூழ்நிலையை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம். तो आज भी वही परिस्थिति दुनिया में हम देख सकते हैं। ஸோ உண்மையான வசனத்தை போதிக்கிறவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. सही शिक्षा को देने वाले
उस शिक्षा को या उन लोगों को लोग जो है स्वीकार करना बहुत मुश्किल है। ஸோ இந்த குரூப்ல இருக்கிற நிறைய பேர் வந்து யூத் மீட்டிங்லாம் நிறைய அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். इस ग्रुप में जितने भी लोग हैं वो उनमें से बहुत सारे लोग यूथ मीटिंग में सब शामिल हो चुके होंगे। இந்த நீங்க யூத் மீட்டிங் போனீங்கன்னா எல்லா வருஷமும் காமனா ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருந்தே இருக்கும். அவங்க பல வாட்டி அதுக்கு ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். आप उस जवान की सभा में जाते हैं तो वहां पर बहुत बार वो सवाल को सुने होंगे, लेकिन फिर भी वो सवाल उनके मन में आते ही रहता होगा। ஸோ அவங்க ஏன் அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறாங்க? அவங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கேட்கறாங்களா? இல்ல எதுக்காக அந்த கேள்வியை திரும்ப திரும்ப அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க? तो उन जवान के सभा में बार बार वो सवाल को बार बार इसे क्यों पूछा जाता है? कुछ ऐसे बात है, क्या वो समझकर पूछ रहे हैं या बिना समझे पूछ रहे हैं, या और जानकर पूछ रहे बिना जाने पूछ रहे हैं? ஸோ அந்த கேள்விக்கான பதில் இதுதான் வரும் அப்படிங்கிறதும் தெரியும் அவனுக்கு. उन लोगों को पता है ये ऐसे प्रकार का सवाल के लिए यही जवाब आता है, फिर भी पूछते हैं। ஸோ காரணம் என்ன? कारण क्या हो सकती है? ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தராவது நமக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிற அந்த தப்புக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தராவது ஆன்சர் சொல்ல माटांगला அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். तो वो लोग इसलिए सवाल पूछते हैं कि हमारा हम जो कर रहे हैं गलतियां, जो काम कर रहे हैं, उसके लिए कोई एक ऐसा व्यक्ति होगा जो उसको साथ देता होगा, इसलिए उधर वो वाला जवाब पाने के लिए वो बार बार पूछते रहते हैं। ஸோ மக்கள் வந்து அவங்க பிரசங்கம் கேட்கும்பொழுது என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நம்ம செய்யற தவறுகளுக்கு ஏற்றாது மாதிரி யார் பிரசங்கம் பண்றா? ஸோ அந்த பிரசங்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். யாரெல்லாம் கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்றாங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. लोगों के मन में एक ऐसे विचार आ चुका है कि जो लोग हमारे मन के हिसाब से जो प्रचार करते हैं उनको स्वीकार करेंगे, जो हमें हमारे मन के विरुद्ध में जो होता है उसको हम नकार देंगे बोल के वो सोचते हैं। ஸோ ஒருத்தருடைய தவற சுட்டி காட்டினா அவங்க வந்து உடனே கோபம் வருது. एक व्यक्ति का गलत को अगर हम लोग दिखा देते हैं ना तो उनको बहुत गुस्सा आ जाती है। ஆனா தாவீது வந்து ஒரு சங்கீதத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. भक्त दाऊद ने एक भजन को बहुत ही सुंदर सा लिखा है, लिखे हुए हैं। அவரு என்ன எழுதியிருப்பாருன்னு சொன்னா, என்னை வந்து யாரெல்லாம் வந்து நான் தப்பு பண்ணும்போது என் தலையில யாரெல்லாம் கொட்டுறாங்களோ அவங்களுடைய கஷ்ட நேரத்துல நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. तो ऐसे लिखते हैं कि जब मैं गलत करता हूँ और मेरे सिर को अगर कोई कुटता है तो उनके लिए मैं जरूर प्रार्थना करूंगा बोल के। இன்னைக்கு அதாவது அவங்க அர்த்தம் என்ன சொன்னா, என்னை யார் வந்து தண்டிக்கிறாங்களோ அவங்க வந்து கீழே விழும்போது அவங்கள பார்த்து நான் சிரிக்க மாட்டேன். என்னை இப்படி பண்ணால இவன் விழுந்துட்டான்னு சொல்லி அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நான் அவங்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அவங்களுடைய நன்மையை நான் விரும்புறேன் அப்படிங்கிறத வந்து தாவீது வெளிப்படுத்து. तो वो इसका मतलब ये रहता है कि वो अगर जो मैं गलती करता हूँ उसको मुझे समझाते हैं, मुझे डांटते हैं, अगर वो आदमी अगर कभी दुख में आ जाता है या गिर जाता है, मैं उनको देख के हंसूंगा या उनको देख के मजाक उड़ा दूंगा, देखो मेरे लिए ऐसे किया तो इनके साथ ऐसे ही होना चाहिए, ऐसे हुआ बहुत अच्छा हुआ, ऐसे नहीं हंसूंगा, बल्कि उनके कष्टों के समय में मैं उनके लिए प्रार्थना करूंगा करके वो उसका मतलब था। ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உண்மையான ஊழியர்கள் அல்லது நாம தவறு செய்யும் பொழுது நம்முடைய தவறை சுட்டி காட்டும் பொழுது நாம எப்படி அதை எதிர்கொள்றோம்? आज सही सेवक लोग अगर हमारे गलतियों को दिखाकर उसको समझाते हैं तो क्या उनके साथ हमारा व्यवहार कैसे रहेगा? ஸோ நமது குறைகளை அல்லது நமது பழைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நம்முடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கிறது? हमारे गलतियों को या हमारे पुराने गलत को अगर पता करके अगर दिखाते हैं, अगर समझाते हैं तो हमारा कैसे व्यवहार रहेगा? So, இந்த இடத்துல அந்த மக்கள் அவங்களுடைய பழைய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டினப்போ அதை அவங்க சரி செய்யறதுக்கு பதிலா திரும்ப அதே தவறை தான் செய்யறாங்க. तो वहां पर क्या होता है, अगर उनके गलतियों को दिखाने के बावजूद भी फिर भी वही गलतियों को बार बार जानबूझ के करते रहते हैं।
ஸோ ஆண்டுடைய வசனங்கள் நமது எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन जो है हमें समझाने के लिए, जगाने के लिए है। ஸோ எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. तो जब हमें समझाता है और हमें जगाते हैं तो हमें उन बातों को ध्यान लगाना बहुत जरूरत होती है। ஸோ எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அல்லது சில நேரத்தில் இப்படி சொல்லுவோம், இவன் பெரிய யோகியனா, இவன் புத்தி சொல்றான் எனக்கு அப்படின்னு சொல்லி. तो जब हमें समझाने के लिए अगर कोई आते हैं तो हमें ये विचार नहीं रहना है कि ये क्या बहुत बड़ा थोप है, क्या ये बहुत बड़ा समझाने के लिए आया, ऐसे हम लोग नहीं सोचना चाहिए। ஸோ எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்கு வரும்பொழுது அதை நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய வசனத்தின்படி பரிசோதித்து பார்த்து குறைகள் இருக்குமானால் அதை சரி செய்வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. तो जब ऐसे समझाया जाता है हमें तो हमें उन बातों को स्वीकार करके अगर हम बदल जाना और सही रास्ते में जाना परमेश्वर का एक बहुत बड़ा एक सौभाग्य हमारे लिए होती है। அந்த எச்சரிப்பை நாம் அலட்சியம் செய்து அல்லது நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை வந்து நாம இழந்து கொண்டு இருக்கிறோம். अगर उन समझाने वाले बातों को अगर हम लोग तिरस्कार करते हैं तो हमें मिलने वाले उस बड़े विरासत को हम हमारे हाथों से खो सकते हैं। ஸோ பைபிள்ல நம்ம ரெண்டு உதாரணத்தையுமே பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து தவற கேட்டு தங்களை தாழ்த்தி மனம் திரும்பவங்க இருக்காங்க, தங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டின பிறகு அந்த தங்களை தாழ்த்தாமல் அதை எதிர்த்து நின்றவங்க இருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். बाइबल में दोनों प्रकार के लोग मिलते हैं। जब उनको समझाया गया तो वो लोग अपने हर एक बुराई को छोड़कर एक सही रास्ते में आ चुके हैं। कुछ ऐसे भी लोग हैं समझाने के बाद भी जानबूझकर उन्हीं गलतियों को किया हुए हो रहे हैं बाइबल में। ஸோ நாம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? हम कौन से बाग में हैं? ஸோ நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நமக்கு கோபம் வருதா, எரிச்சல் வருதா, அல்லது நம்மை தாழ்த்தி நம்ம மனம் திரும்புறோம்? जब हमारे गलतियों को दिखाते हैं या समझाते हैं, क्या हमको गुस्सा आ जाता है या उसके बदले में बदल जाते हैं? ஸோ கர்த்தரிடத்துல நாம் ஜெபிப்போம், தாழ்மையுள்ள இருதயத்தை தரும்படி ஜெபிப்போம். நிச்சயமாக அவர் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கு. तो सच में परमेश्वर के सम्मुख में प्रार्थना करेंगे और यही मांगेंगे कि हम झुकें और हम अपने आप को नम्र करें और जो भी बात हमें समझाने के लिए आता है उसको स्वीकार करें ताकि परमेश्वर सही सलामत से हम सबको रख सके। நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். हम प्रार्थना करके इस आराधना खत्म करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டப்படும் பொழுது நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி தாழ்மையோடு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை சீர்படுத்தத்தக்கதாக கர்த்தர்களை திரும்ப செய்ய முடியாது. இந்த நாள் என்னுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபங்களை தருகிறோம். ஆமென். Thanks, brother. Okay, thank you. Have a good day, Mr.